கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்களின் குடும்பத்திற்கு எப்படி 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முடியும்? தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. கற்றுக்கொள்வதற்கு மிக பெரும் வாய்ப்பு ஒலிம்பிக் என்றும் வாழ்த்து. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தை நாடிய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். சிபிஐ பதிலளிக்க உத்தரவு. சமூக நீதிக்கு எதிரானவர்களை தோற்கடிப்பதன் மூலம் சமூக நீதிக்கு துரோகம் செய்பவர்களுக்கு பாடம் புகட்டுங்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அன்னியூர் சிவாவை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ பரப்புரை. சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமா சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன். அதிமுக குறித்து திட்டமிட்டு குறை சொல்லி வருகிறார் அண்ணாமலை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. பேட்டி கொடுப்பதன் மூலமே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்றும் விமர்சனம். மத்திய அரசு நடைமுறைப்படுத்திய புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக சென்னையில் திமுக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர்களும் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம். நீட் வேண்டாம் என்ற நடிகர் விஜயின் கருத்தை வரவேற்பதாக கனிமொழி பேட்டி. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அனைவருக்கும் இருப்பதாக கருத்து. திருச்சி விமான நிலையத்தில் 1,16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல். காலில் அணிய உதவும் நீ கேப் உபகரணத்தில் மறைத்து கடத்தியது சோதனையில் அம்பலம். ஹத்ராஸ் கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரிடம் நலம் விசாரித்ததுடன் கலந்துரையாடினார். ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்தது தொடர்பான வழக்கு. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு நெருக்கமான 4 பேரின் வீடுகளில் சிபிசிஐடி சோதனை. உதகையில் குதிரை பந்தய மைதானத்துக்கு சீல் வைப்பு. 822 கோடி ரூபாய் குத்தகை பாக்கி செலுத்தாததால் நீதிமன்ற உத்தரவுப்படி வருவாய்த்துறை நடவடிக்கை. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக போலி சான்றிதழ் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்பதால் நடவடிக்கை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிப்பதன் மூலம் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என வாக்காளர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் அன்னியூர் சிவாவிற்கு அறிமுகம் தேவையில்லை என்றும், அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி மண்ணின் மைந்தராக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அன்னியூர் சிவாவை வெற்றி பெற வையுங்கள் என விக்கிரவாண்டி வாக்காளர்களை உரிமையுடன் கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிப்பதன் மூலம் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். வரும் ஜூலை 10ஆம் நாள் நடைபெற உள்ள விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆற்றல் மிக்க வேட்பாளர் அன்னியூர் சிவா என்கிற சிவசண்முகத்துக்கு உங்கள் உள்ளம் கவர்ந்த உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமாக சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன். 1,16 லட்சம் பேர் மகளிர் உரிமை தொகை பெறும் நிலையில் புதிதாக 1,48,000 பேர் பெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், புதுமை பெண் திட்டம் மூலம் அனைத்து குடும்பங்களும் பலன் அடைவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை ரிஷி சுனக் வெற்றி பெற்றிருந்தால் கூட அவர் பிரிட்டனுக்குத்தான் முன்னுரிமை கொடுத்திருப்பார் என வெளியுறவுத்துறை முன்னாள் செயலாளர் கணபதி தெரிவித்திருக்கிறார்.
நியூஸ் 18 தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நெறியாளர் தேவப்பிரியனுக்கு அவர் அளித்த நேர்காணலில் புதிய பிரதமரால் பிரிட்டன் இந்தியா உறவில் பெரிய மாற்றம் இருக்காது என கூறினார். ரிஷி சுனாக்கோட ஆட்சியில் இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக 2% வந்தது. அவருக்கு முன்னால 11% இருந்தது. கோவிட் ப்ராப்ளம் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்தது. அது வந்து அப்கோர்ஸ் கோவிட் பிரச்சனைனால தான் போரிஸ் ஜான்சன் வந்து பதவியிலேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணார். அது தவிர இப்போ இமிகிரேஷன், எக்கனாமி, உக்ரைன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ரிஷி சுனாக் வந்து கேப்பபிள் லீடர். ஆனால் அவரோட பார்ட்டி எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது. இப்போ போரிஸ் ஜான்சனே பாருங்களேன், முன்னாள் பிரதமர் வந்து ஒரு 4 நாள் முன்னாள் வரலும் ரிஷி சுனாக்கு சப்போர்ட்டே கொடுக்கல. அப்படி இருக்கும்போது எந்த மாதிரி நீங்கள் ஒரு பிரதமர் ஒரு லேம் டக் பிரைம் மினிஸ்டர் மாதிரி லிட்ரலி ஆயிடுச்சு. இப்போ பிரதமர் மாறுறதுனால இந்தியாவுக்கு அது நல்லதா கெடுதலான்னு எல்லாரும் கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு இந்தியன் ஆரிஜின் பிரைம் மினிஸ்டர்னால ஈஸியாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்னு. பட் நம்ம வந்து ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்தியன் ஆரிஜின் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் அவர் வந்து பிரிட்டிஷ் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் இந்தியன்னு இருக்கலாம். இந்தியன் ஆரிஜின் கண்டிப்பாக நம்ம ஒரு பெருமையான சொல்லிக்கலாம். ஆனால் அவரோட பாலிசிஸ்லாம் பிரிட்டனுக்கு எது நன்மை, அதான் அந்த மாதிரி நோக்கத்தில் தான் அவர் எப்போதும் போவார். செகண்ட், கேர் ஸ்டார்மர் வந்து இப்போ பிரதமர் ஆனப்புறம் எந்த மாதிரி மாறுதல் இருக்குமான்னு சொல்லலாமா இல்லையா? கண்டிப்பாக மாறுதல் இருக்காது. ஏன்னாக்க கேர் ஸ்டார்மரே ஒரு வருஷம் முன்னால் என்ன சொன்னாங்கன்னா, we have to go back to India. that is இந்தியாவோட நம்மளோட நிலைமை, நம்மளோட சிச்சுவேஷன் பாசிட்டிவாக இருக்கணும். சேஞ்ச் இன் ரிலேஷன் டு யூகேக்குள்ள அவங்க எடுக்கிற நடவடிக்கை வந்து சேஞ்சாக இருக்கும் தவிர வெளியுறவு நிகழ்வுகளில் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் சேஞ்ச் ஆகும்னா ஜாஸ்தி ஆகாது நான் நினைக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் உலக்கையருவி துவாச்சி பகுதியில் உள்ள கால்வாய் உடைப்பை சரி செய்யாததால் போதிய தண்ணீர் இல்லாமல் 6500 ஏக்கர் முதல் போக நெற்பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6300 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நெல் விளைவிக்கப்படுகிறது. விவசாய பாசனத்திற்காக பெருஞ்சாணி, பேச்சிப்பாறை, சிற்றாறு உள்ளிட்ட 6 அணைகள் உள்ளன. இந்த நிலையில் தோவாளை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட உலக்கையருவி துவாச்சி பகுதியில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏற்பட்ட மழையில் தோவாளை கால்வாய் உடைப்பு ஏற்பட்டது. எனினும் உடனடியாக சீரமைப்பு பணியை தொடங்காமல் 80 நாட்களாக அணைகளில் தண்ணீர் அடைக்கப்பட்டு கடந்த மே மாதம் பணி தொடங்கப்பட்டது. இதற்கிடையே தோவாளை, செண்பகராமன் புதூர், மருங்கூர் உட்பட சுமார் 6500 ஏக்கர் நிலப்பரப்பில் நெல் விதைப்பு பணியை வழக்கம் போல விவசாயிகள் மேற்கொண்டனர். ஆனால் இப்பகுதிகளுக்கு தண்ணீர் வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் சிரமம் அடைந்திருக்கிறார்கள். அதிகாரிகளின் மெத்தனத்தால் 6500 ஏக்கரில் நெற்பயிர்கள் தண்ணீரின்றி காயத் தொடங்கியதால் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர்.